ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் இன்ஃபோ பைலட் சேனல். ஸோ இந்த மாதிரியான ஒரு மிஸ்டேக்கை நீங்கள் வந்து ஏர்போர்ட்டில் கண்டிப்பாக பண்ணக்கூடாது. அப்படி நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய ஃப்ளைட் ட்ராவலே வந்து கேன்சல் ஆகும். ஸோ உங்களுடைய டிக்கெட் எல்லாமே கேன்சல் ஆகும். அண்ட் வந்து உங்களுடைய மணி எல்லாமே வேஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நான் கண்கூட லைவாக பார்த்த ஒரு இன்சிடெண்ட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அண்ட் வந்து இந்த மாதிரியான மிஸ்டேக் மேக்ஸிமலாக ட்ராவல் பண்ணுற லேடிஸ் அண்ட் வந்து கொஞ்சம் வயசானவங்க ட்ராவல் பண்ணுறவங்க அண்ட் வந்து இது வரைக்கும் ஏர் ட்ராவலே பண்ணாமல் இருக்கிறவங்க, இவங்க எல்லாருமே மேக்ஸிமம் பண்ணுற மிஸ்டேக்காக இந்த மிஸ்டேக் இருக்கும். ஸோ இந்த மிஸ்டேக் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு அம்மாவும் பொண்ணும் பெங்களூருக்கு ட்ராவல் பண்ண போகிறாங்க. ஸோ அவங்க வந்தது ட்ரிவாண்ட்ரம் டொமஸ்டிக் ஏர்போர்ட்டுக்கு தான் வந்தாங்க. ஸோ மேக்ஸிமம் எல்லா ஏர்போர்ட்ஸ்லையும் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அவங்கவுங்க ஆப்ரேட்டர்ஸ்க்கு வந்து தனித்தனியான ஒரு ஸ்க்ரீனிங் மிஷின்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் ட்ரிவாண்ட்ரம் ஏர்போர்ட்லேயும் வந்து மொத்தம் 3 மிஷின்ஸ் இருக்கும். ஸோ ஒன்று வந்து ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸோடையது, இன்னொன்று இண்டிகோடையது, இன்னொன்று விஸ்தாரோடையது. இந்த மாதிரியான 3 செக்யூரிட்டி ஸ்க்ரீனிங் மிஷின்ஸ் வந்து அங்கே இருக்கும். நீங்கள் வந்து ஏர்போர்ட்குள்ளே என்ட்ரு ஆன உடனே ஸோ இந்த அம்மாவும் பொண்ணு என்ன பண்ணுறாங்கன்னா, உள்ளே என்ட்ரு ஆன உடனே இண்டிகோடைய ஸ்க்ரீனிங் மிஷினில் போய் அவங்களுடைய பேக்கை போட்டு அதோடைய செக்யூரிட்டி ஸ்க்ரீனிங் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணுறாங்க. ஸோ ஒன்ஸ் அவங்க செக்யூரிட்டி ஸ்க்ரீனிங் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ப்ராசஸ் வந்து செக்இன் கவுண்டர்ஸ்க்கு போகிறது. ஸோ அவங்க வந்து செக்இன் கவுண்டர்ஸ்க்கு போனாங்க. ஆனால் பார்த்துக்கிட்டிங்கன்னா இண்டிகோடைய செக்இன் கவுண்டர்ஸ்க்கு போய் நின்றுட்டாங்க. ஸோ அவங்க கிட்டத்தட்ட ஒரு ½ பக்கம் அந்த செக்இன் கவுண்டர்ஸில் நின்றுட்டு அவங்களுடைய டேன் வரும்போது அவங்க கவுண்டர்ஸ்க்கு பக்கத்தில் போகிறாங்க. கவுண்டர்ஸ் பக்கத்தில் போனதுக்கப்புறம் தான் தெரியுது அந்த டிக்கெட் வந்து இண்டிகோடைய டிக்கெட் இல்லை, பெங்களூர் அதாவது ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் பெங்களூருடைய டிக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது. ஸோ அவங்களோட ஸ்டாஃப் சொல்கிறாங்க, நீங்கள் வந்து கவுண்டர்ஸ் மாறி வந்துட்டீங்க, நீங்கள் நெக்ஸ்ட் கவுண்டருக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி சொன்ன உடனே அந்த அம்மாவும் பொண்ணும் நல்லா பேனிக் ஆகிடுறாங்க. பேனிக் ஆகிட்டு உடனே அந்த ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸோடைய கவுண்டர்ஸ்க்கு வராங்க. ஸோ அங்கே வந்து கவுண்டர் க்ளோஸ் பண்ணுற டைமுக்கிட்ட வந்துச்சு. ஒரு 5:30க்கு வந்து கவுண்டர் க்ளோஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த அம்மாவும் பொண்ணும் அந்த கவுண்டருக்கு வரும்போது டைம் வந்து 5:25. ஸோ அந்த டைமில் கவுண்டர்ஸ் க்ளோஸ் பண்ணுறதுக்கான எல்லா ப்ராசஸுமே நடந்துகிட்டு இருக்கும்போது இவங்க வந்த உடனே அந்த ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸோடைய ஸ்டாஃப் பார்க்குறாங்க. அவங்களுடைய பேகேஜில் வந்து இண்டிகோடைய செக்யூரிட்டி ஸ்க்ரீனிங் ஸ்டிக்கர்ஸ் இருந்தது. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, உடனே அவங்க அம்மா பொண்ணையும் வந்து பேகேஜ் வந்து ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸோடைய ஸ்க்ரீனிங் மிஷினுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே போய் அவங்களுடைய பேகேஜ் ஸ்க்ரீன் பண்ணி அவங்களுடைய செக்யூரிட்டி ஸ்டிக்கரை ஒட்டி அந்த செக்இன் ப்ராசஸை வந்து கம்ப்ளீட் பண்ணி அனுப்புகிறாங்க. டொமஸ்டிக் பேசஞ்சர் அப்படிங்கிறனால இந்த ப்ராசஸ் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. ஏன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒன்ஸ் செக்இன் கவுண்டர்ஸ் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் டைரெக்டாக செக்யூரிட்டி ஹோல்டு ஏரியா அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது ஏர்க்ராஃப்டில் ஏறுறதுக்கு கொஞ்சம் முன்னாடி உங்களுடைய ஹேண்ட் லக்கேஜ் எல்லாமே செக் பண்ணிவிட்டு போகிற இடம். ஸோ டொமஸ்டிக் ஃப்ளைட் அப்படிங்கிறனால இவ்வளோ ஈஸியாக இருக்கிறதுனால லாஸ்ட் டைம் அக்செப்டன்ஸ் வந்து ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் ஸ்டாஃபால் பண்ண முடிஞ்சிச்சு. இதே இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்ஸாக இருந்துச்சுன்னா அந்த ஸ்டாஃப்ஸ் வந்து கண்டிப்பாக யோசிச்சிருப்பாங்க. ஏன் அப்படின்னா, நீங்கள் ஒன்ஸ் செக்இன் கவுண்டர்ஸ் முடிச்சதுக்கப்புறம் இமிக்ரேஷன் கவுண்டர்ஸ்க்கு போனதுக்கப்புறம் தான் உங்களால் வந்து செக்யூரிட்டி ஹோல்டு ஏரியாவே கிளியர் பண்ண முடியும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் செக்யூரிட்டி ஹோல்டு ஏரியா கிளியர் பண்ணி உங்களுடைய ஏர்க்ராஃப்ட்டுக்கு போகிறதுக்குள்ளாடி ஃப்ளைட்டே வந்து டிலே ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அவங்க வந்து டிலே இது பண்ணுறதுக்காக உங்களுடைய அந்த ட்ராவலை வந்து அவங்க கேன்சல் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியான தப்புகளை நீங்கள் எப்போவுமே பண்ணாதீங்க. ஒரு இன்டர்நேஷ்னல் ட்ராவலர் ஆனாலும் சரி, டொமஸ்டிக் ட்ராவலர் ஆனாலும் சரி, இந்த மாதிரியான தப்பு பண்ணாதீங்க. இதுலேருந்து எப்படி வெளியே வர்றது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஃப்ளைட் டிஸ்பிளே சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் ஏர்போர்ட்டில் எங்கே பார்த்தாலுமே அந்த வந்து ஃப்ளைட்டோடைய நம்பர்ஸும் போட்டு அந்த செக்இன் கவுண்டர்ஸோடைய நம்பர்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் பார்த்துட்டு கரெக்டாக அந்தந்த செக்இன் கவுண்டர்ஸ்க்கு போங்க. அண்ட் ஆல்சோ செக்இன் கவுண்டர்ஸ்க்கு மேலே ஒரு டிஸ்பிளே சிஸ்டம் வச்சுருப்பாங்க, அதையும் ஒன்ஸ் வெரிஃபை பண்ணிக்கோங்க. அதில் வந்து நீங்கள் போகிற ஃப்ளைட் நம்பர்ஸ் தான் டிக்கெட்டில் இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. நீங்கள் போகிற ஏர்லைன்ஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. ஏன்னா இண்டிகோ அப்படின்னு சொன்னால் இண்டிகோன்னு எழுதியிருப்பாங்க, ஏர் இண்டியா அப்படின்னு சொன்னால் ஏர் இண்டியான்னு எழுதியிருப்பாங்க, ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ்னால் ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ்னு எழுதியிருப்பாங்க. ஸோ ஜஸ்ட் அந்த டிஸ்பிளேயில் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அப்படி உங்களுக்கு டிஸ்பிளேயில் செக் பண்ண தெரியலனா பக்கத்தில் உள்ளவங்கள்ட்ட ஒன்ஸ் நீங்கள் கேளுங்க, இது ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் பெங்களூர் ஃப்ளைட் தானா அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைன்னா இது வந்து இண்டிகோ ஃப்ளைட் தானா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பக்கத்தில் உள்ளவங்கள்ட்ட ஒன்ஸ்க்கு 2 டைம்ஸ் கேட்டு கரெக்டாக நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா, இந்த மாதிரியான சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ்னால நிறைய பேர் அவங்களுடைய லைஃபே வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. ஏன்னா நாளைக்கு அவங்களுடைய லாஸ்ட் டேட்டாக இருக்கும், அவங்க வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு. ஆனால் வந்து இந்த மாதிரியான சின்ன மிஸ்டேக்கில் அவங்களுடைய டிக்கெட்டே வந்து கேன்சல் ஆகிடும். ஸோ அவங்களால ட்ராவல் பண்ண முடியாமல் ஆயிடும். ஸோ இந்த மாதிரியான நிறைய மிஸ்டேக்ஸ் ஏர்போர்ட்டில் நடக்கிறது தான். ஸோ இந்த மாதிரியான மிஸ்டேக்ஸ் உங்கள் ஃபேமிலியில் யாருமே பண்ணாமல் நீங்கள் பார்த்துக்கோங்க, நீங்களும் பண்ணாதீங்க. அண்டு
அவங்க ஃபேமிலியில் யாராவது இந்த மாதிரி ட்ராவல் பண்ண போகிறாங்க அப்படின்னா இந்த வீடியோ அவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட்